அதே மாதிரி ஒரு சில பேருக்கு வந்து வாமிட்டிங் அதிகமாகும், படபடப்பு ஏற்படும், லூஸ் மோஷன் ஏற்படும், எக்ஸ்ட்ரீம் தர்ஸ்ட் வரும். தர்ஸ்ட்னா தாகம் எடுக்கும். அதாவது பாலியூரியா, பாலிடிப்சியா, பாலிஃபேஜியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதிகமாக தண்ணி தாகம் எடுக்கும், அதிகமாக பசிக்கும், அதிகமாக யூரின் போகும். இந்த மாதிரி ஒரு சில சிம்டம்ஸ் அதிகமாகும் பொழுது கண்டிப்பாக போய் நியர்பைல உங்க பக்கத்தில் உள்ள டாக்டர்ஸை பார்த்து பிளட் சுகர் செக் பண்ணிக்கணும். இப்போ டயபெட்டிஸ், சர்க்கரை நோயில் எத்தனை டைப்ஸ் இருக்கு அப்படின்றத பார்க்குறோம். டயபெட்டிஸ்ல பொறுத்த வரைக்கும் டைப் 1 டயபெட்டிஸ், டைப் 2 டயபெட்டிஸ். டைப் 1 டயபெட்டிஸ் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, டைப் 1 அப்படிங்கிறது வந்து நம்ம மெயினாக குழந்தைகளுக்கு வரது தான். சின்ன வயசுல பிலோ 20 இயர்ஸ், பிலோ 18 இயர்ஸ், பிலோ 15 இயர்ஸ்க்கு வரது தான் வந்து டைப் 1 டயபெட்டிஸ். இது எதனால வருது சார் அப்படின்னா, டைப் 1 டயபெட்டிஸ் வந்து ஆட்டோ இம்யூன் டிசீஸ் மூலியமா தான் நமக்கு வரும். அந்த ஆட்டோ இம்யூன் மூலியமா நமக்கு டைப் 1 டயபெட்டிஸ் மெலிட்டஸ் வருது அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு இன்சுலின் மட்டும் தான் மெயின் சாய்ஸ். ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாய்ஸ் வந்து இன்சுலின் தான். அதே மாதிரி டைப் 2 டயபெட்டிஸ் மெலிட்டஸ் அது வந்து மெயினா 25 இயர்ஸ்க்கு மேல தான் வரும், 30 இயர்ஸ்க்கு மேல தான் வரும். அவங்க வந்து நம்ம முன்னாடி நான் சொன்ன மாதிரி நியர்பைல பக்கத்துல உள்ள போய் டாக்டர்ஸை பார்த்துட்டு சிம்டம்ஸ் ஏத்தாப்ல இல்ல பிளட் சுகர் வந்து இயர்லி ஒன்ஸ் செக் பண்ணிட்டு அதற்கு ஏத்தாப்ல நம்ம ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது.